friends, welcome to Nadila's Treasure House of Art. இன்னைக்கு நம்ம ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து 4 ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ஃப்ளவர் பார்க்கலாம். 1 லைன் ஸ்டிச் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஃப்ளவர். பாருங்க, பிக்சர் பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். இது நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம லீவ்ஸ் போடலாம். அதுக்கு நான் வந்து பாருங்க இந்த மாதிரி டார்க் கிரீன் கலர் எடுத்திருக்கேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த பூக்கு இந்த காம்புக்கெல்லாம் நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அந்த ஸ்டெம் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு நீடியில் இப்படி குத்தணும். குத்திட்டு பாதி வழி பாருங்கள், இந்த மாதிரி ஹாஃப் த வே ஃபுல்லாக அங்கே வரைக்கும் கொண்டு வரணும்னா பாதி தூரம் மட்டும் இந்த மாதிரி இப்படி கொண்டு வரணும். அவ்வளோதான் ஸ்டெம் ஸ்டிச். இதே மாதிரி தான் இனி அடுத்தல போடணும். பாருங்கள், இங்கே நம்ம குத்துவோமா, குத்திட்டு பாருங்கள் இந்த ஸ்டிச் வரைக்கும், இது வரைக்கும் நம்ம குத்தி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டிச் வரைக்கும் இப்படி குத்தி எடுத்துட்டு இப்படி செய்தால் ஸ்டெம் ஸ்டிச். இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி முறுக்கி வந்திருக்கும். இனி இதே மாதிரி நம்ம தைக்கிறோம். பாருங்கள், இந்த ஸ்டாக்கில் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டாச்சு. இனி நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணாமலே இதுலேயும் ஒரு ஸ்டாக் இருக்குது, இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ எல்லாமே எப்படி நம்ம போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பின்னால் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இந்த ப்ரீவியஸ் இந்த இதில் வந்து எங்கே ஸ்டாக் இருக்குதுன்னு லேசாக அப்படி நம்ம கை வச்சுட்டணும். வச்சுட்டு பாருங்கள், இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிச்சுக்குள்ளாடி இப்படி போட்டு எடுத்துகிட்டு வரணும். இங்கே வரைக்கும் நம்ம நூலை கட் பண்ணாமலே இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இனி இதில் இதிலே ஸ்டெம் ஸ்டிச் தான். அந்த மாதிரி முடிச்சுட்டு இனி அதே மாதிரி இங்கே வரைக்கும் வந்துட்டு அப்புறமா இங்கே பண்ணலாம். ஒரு நாட் போட்டுடலாம். ஒரு நாட் போட்டுட்டு அப்புறமா வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு இனி பாருங்கள் இந்த சைடில்
இனி நம்ம இதில் ஸ்டிச் போடலாம். அதே ஸ்டெம் ஸ்டிச் தான். இந்த மாதிரி இனி இதே மாதிரி கீழே போயிட்டு இங்கே ஒரு ஸ்டாக் இருக்குது, அதையும் நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இனி இதில் இருக்க ஸ்டாக்ஸையும் போட்டுடலாம். பின்னால் நாட் வந்து எப்பவும் போடுற மாதிரி தான். இனி இங்கே உள்ள ஸ்டாக்ஸ்லாம் போடலாம். பாருங்க எல்லா ஸ்டெம்மும் இப்படி போட்டாச்சு. இனி நம்ம லீவ்ஸ் போடலாம். லீவ்ஸ் வந்து ஒன் லைன் ஸ்டிச்சில் ஒன் லைன் ஸ்டிச்சும் ஒரு 2 லீஃப் கிட்ட லேசி டேசி ஸ்டிச். பாருங்க இப்போ ஒன் லைன் ஸ்டிச் போடலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு ஏற்கனவே நான் லைன் வரைஞ்சி வச்சிருக்கலாம் அதே அளவு. பாருங்க இந்த மாதிரி. இனி அடுத்து பாருங்க இந்த மாதிரி. இனி இங்கே இனி இதே மாதிரி பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது, அதில் நம்ம போடலாம். இது வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு நூலுக்குள்ளே ஓடி இப்படி பின்னால் ஓடி போட்டால் எடுத்து போடலாம், அல்லது அப்பப்போ கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போட்டால் கீழே ஒரே நாட்டாக இருக்குமா, அதே மாதிரி அதனால தான் இப்படி பின்னால் ஓடி நூலுக்குள்ள ஓடி வந்து இப்படி வந்து நான் வந்து செய்கிறேன். பாருங்கள் இவ்வளோ ஒன் லைன் ஸ்டிச். இனி நம்ம போடக்கூடியது லேசி டேசி. இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு
பாருங்கள் இந்த லீஃப் வந்து இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் வந்து நீடியில் இந்த மாதிரி இப்படி குத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த டயக்ராம் எந்த சைஸ் இருக்கோ அது வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இனி இதை நம்ம லாக் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இனி இதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லீவ்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் போட்டாச்சு. இனி நம்ம ஃப்ளவர் போடலாம். பாருங்கள் இதுக்கு நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். 6 strands எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இந்த ஃப்ளவர் போடலாம். பின்னால் முடிக்கச்சில் பாருங்கள் இப்படி அதே மாதிரி தான் எப்பவும் நம்ம எல்லாம் முடிப்போம்ல அதே மாதிரி தான். பக்கத்து ஸ்டிச்சில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாட். இனி இந்த ஃப்ளவர் செய்யலாம். இது அதே மாதிரி தான், வேறு கலர் எடுத்திருக்கேன், எல்லோ கலர் மாதிரி. அதே 6 strands தான். பாருங்க இந்த மாதிரி. எனக்கு நல்லா நாட் போடலாம்.
பாருங்க இந்த மாதிரி. இனி சென்டரில் ப்ரௌன் கலர் போடலாம். பாருங்க இதுக்கும் நான் 6 strands தான் எடுத்திருக்கேன். இனி நம்ம இதில் சாட்டின் ஸ்டிச் போடலாம் சென்டரில். இது எப்படி வேணாலும் போடலாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி இப்படி போடுறேன், ஹாரிசாண்டல் பொசிஷனில் போடுறேன். வெர்டிக்கலாகவும் போடலாம். இப்போ இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, 1 லைன் ஃப்ளவர், இது வந்து நான் வந்து ஒத்த ஃப்ளவராக பெரிய ஃப்ளவராக போட்டிருக்கனால தான் 6 strands எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக போட்டால் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து குறைச்சி எடுத்து போடலாம். 6 தான் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ சின்னதாட்டு ஃப்ளவர் போடுறோம், எவ்வளோ பெருசாக ஃப்ளவர் போடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட் எடுக்கணும். இனி இதுலேயும் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளவர் எடுத்தால் 3 strandsஓ 4 strands அந்த மாதிரி நம்ம எடுத்து போடலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி பின்னால் நாட் போடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச் போடலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டிசைன், சென்டர் டிசைன் தான், ரவுண்ட் ஷேப் இல்லை. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாட்டின் ஸ்டிச் போடலாம். பாருங்க இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி இருக்கும் 1 லைன் ஃப்ளவர் ஆர் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். இனி அடுத்து பாருங்க இந்த டிசைன் லேசி டேசி ஸ்டிச் போடலாம். இதுக்கு பாருங்கள் இதில் வந்து 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறமா அங்கே ஸ்டெம். ஸோ இந்த ஸ்டெம்மெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் வேறு லைட் க்ரீன் எடுத்திருக்கேன், ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டான்னு. இதுக்கும் அதே ஸ்டெம் ஸ்டிச் தான். இதில் நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்க லீவ்ஸும் எல்லாத்துக்கும் அதே லேசி டேசி ஸ்டிச் தான். இனி பாருங்கள், இதில் வந்து இப்படி மேலே எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும்ல. ஸோ நமக்கு வந்து இப்போ நான் வந்து பாருங்கள் பிக்சர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஊசி குத்தி எடுத்துடணும். அந்த பிக்சர் அளவுக்கு ஊசி குத்தி எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல அதே தான். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்புக்கு வர அளவில்
நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு வர வச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த சைடில் இப்படி லாக் பண்ணிடணும். இந்த மாதிரி. இனி அடுத்தும் அதே மாதிரி தான் பாருங்க. இது வந்து இவ்வளோ நீளத்தில் இருக்கா, இவ்வளோ நீளத்துக்கே நம்ம ஊசி இப்படி குத்தி எடுக்கணும். இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு இனி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல அதே மாதிரி தான் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ பெரிய லீஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுடணும். ரொம்ப இழுத்தா அப்படி ரொம்ப இந்த மாதிரி லைன் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சைடு அதுக்கு அடுத்த சைடில் இப்படி வச்சுட்டு இந்த லூப்பை நம்ம வந்து லாக் பண்ணிடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி. இதான் லேசி ஸ்டிச். ஸோ ஃப்ளவருக்கு நம்ம இது போடனால நான் லீவ்ஸுக்கும் இதே போட்டேன். இது வந்து 2 மெத்தடில் போடுவாங்க. நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல 2 மெத்தட். அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதே மாதிரி இதில் இருக்க பாக்கி உள்ள ஸ்டெம்மும் லீஃபும் நான் போட்டுட்டு காட்டுங்க. பாருங்கள் இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இனி நம்ம ஃப்ளவர்ஸ் போடலாம். பாருங்கள் நான் வந்து இதுக்கு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் 6 strands. அதே மாதிரி தான். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பெரிய பெட்டல் எவ்வளோ நீள பெட்டல் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு ஊசி எப்படி குத்தி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி சுற்றி ஃபுல்லாக இழுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இழுத்தா போதும். ஒரு குட்டி பெட்டல் மாதிரி இந்த ஷேப்புக்கு இழுத்துட்டு அப்புறமா அடுத்த சைடு இந்த மாதிரி இந்த லூப்பை நம்ம லாக் பண்ணிடணும். இந்த மாதிரி. அப்போ இது வந்து பெருசு சின்னது அப்படி ஆகாது, இப்படியே தான் இருக்கும். இனி இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு காட்டுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இனி பின்னால் நம்ம நாட் போடலாம். பின்னால் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும்.
இனி இதில் இருக்க ஃப்ளவர் போடலாம். அதே மாதிரி தான் நான் போட்டுட்டு காட்டுங்க. இதான் 6 ஸ்டாண்ட்ஸ் தான். எல்லா ஃப்ளவருக்கும் நான் ஒரே 6 ஸ்டாண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்க இந்த மாதிரி, பாருங்க இந்த மாதிரி. ஸோ இதில் எல்லாமே நான் வந்து லேசி டேசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி சென்டரில் மட்டும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். சென்டரில் போலன்ஸ் வரும்ல, அதுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு ஒரு சுற்றிட்டு இப்படி சைடில் வந்து பாருங்க இந்த மாதிரி இப்படி சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி இதே மாதிரி பாக்கி 2 ஃப்ளவர்ஸ்க்கும் போடலாம். பாருங்க இந்த மாதிரி லேசி டேசி யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், அப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி இந்த போலன்ஸ்லாம் வச்சாச்சு. பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இந்த ரோஸ் ஃப்ளவர் பண்ணலாம். நேற்று நம்ம பார்த்தோம்ல சாட்டின் ஸ்டிச் போடுறதுக்கு லீஃபில், அந்த மெத்தடு தான். பாருங்க இந்த மாதிரி.
இதுக்கும் 6 strands தான் எடுத்திருக்கேன். பாருங்க இந்த மாதிரி. இனி அடுத்த லீஃப் போடலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம பின்னால் நாட் போடலாம். பாருங்க இந்த மாதிரி லீஃப் ஸ்டெம் எல்லாமே போட்டாச்சு. இனி நம்ம ரோஸ் ஃப்ளவர் போடலாம். பாருங்க இது உள்ள நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, இது வந்து எப்போவுமே நம்ம வந்து ஆட் நம்பர்ஸில் தான் போடணும். இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். இனி நம்ம இதுக்கு மேலே இப்படி தையல் போட்டுருலாம். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். 6 strands எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இனி பாருங்கள் இந்த சென்டர்லேருந்து இப்படி எடுக்கணும். சென்டர்லேருந்து எடுத்துட்டு இனி பாருங்கள் இந்த த்ரெட் இப்படி மேலே எடுத்துட்டு பாருங்கள் இதுக்கு கீழே. இனி அடுத்து இந்த த்ரெட்டுக்கு மேலே இல்லை இப்படி வைக்கலாம். இதை விட்டுட்டு ஒன்றை விட்டுட்டு அடுத்த த்ரெட்டுக்கு கீழே. இப்போ ஈஸியான நினைவு இருக்கும். இனி ஒரு த்ரெட்டை விட்டுட்டு அடுத்ததுக்கு கீழே இந்த மாதிரி. ஒரு த்ரெட்டுக்கு கீழே ஓடி நூல் நம்ம எடுத்துகிட்டு வரணும், ஒரு த்ரெட்டுக்கு மேலே ஓடி எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான். இனி இதுக்கு மேலே வரும். இனி இதுக்கு கீழே ஒரு இதுக்கு கீழே ஒரு இதுக்கு மேலே. இது கீழே வந்திருக்கா, இனி இதில் மேலே வரும், இதில் கீழே. இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக போட வேண்டாம், கொஞ்சம் லூஸாக போடலாம். அப்போ தான் நமக்கு அந்த ரோஸோட அந்த எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி
ஒன்று விட்டு ஒன்று விட்டு நம்ம கீழே கீழே போடணும். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் விட்டு. பாருங்க, இனி இதில் இப்படி கீழே குத்தி எடுத்துரும். லேசாக இப்படி இந்த மாதிரி இப்படி எடுத்துவிடணும். லேசாக பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே சென்டரில் இப்படி ஒரு ரவுண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியும் விடலாம், அல்லது ஒரு பீடு கூட வைக்கலாம். பீடு வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதில் ஒரு பீடு வைப்போம். இந்த மாதிரி இனி பின்னால் நாட் போடலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி இது பக்கத்தில் 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சாட்டின் ஸ்டிச் போடலாம் வேறு வேறு கலரில். பாருங்கள், இனி நம்ம இந்த ஃப்ளவர் போடலாம். அதுக்கு நான் வந்து பிங்க் கலர் எடுத்துருக்கேன். 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டி ஃப்ளவர் தானே, அதனால் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த லீஃப்லாம் பண்ணோம்ல, அதே மாடல் தான். இந்த ஃப்ளவரோட இந்த வீடியோ போதும். மீதி ஃப்ளவர் நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி இதுலேயும் நமக்கு சென்டரில் பீடு வைக்கலாம். ஒரு பீடு வைக்கலாம். இனி பாருங்க, இதே மாதிரி இந்த ஃப்ளவரை நான் போட்டுட்டு காட்டுங்க. சேம் ஃப்ளவர் தான். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் முடிச்சாச்சு. பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்புறமா 1 லைன், அப்புறமா ஓவன் ரோஸ். இன்றைக்கி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லாரும் இந்த ஃப்ளவர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட போட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோஸ் அப்லோட் ஆனோடனே நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.